டிக்கெட் கொடுத்து இதெல்லாம் பண்ண வச்சு திமுக கும்பல் வந்து இது நாங்க பண்ணதுதான் இது எல்லாமே இவரு இப்படி போராட்டாருன்னு காட்டுறாங்க. கிடையவே கிடையாது. நீங்க நல்லா வரலாறு தோண்டி பாருங்க. மொழிப்போர் தியாகிகள் இருப்பாங்க, அவங்களுக்கும் திராவிட கும்பலுக்கும் சம்பந்தமே கிடையாது. எல்லா ஊர்லயும் எல்லா ஸ்டேட்லயுமே வந்து மொழிப்போர் தியாகிகள் ஒரு நாள் கொண்டாடுவாங்க. தமிழ்நாட்டுல மட்டும் கொண்டாட மாட்டாங்க. ஏன்னா கலைஞர் அதுல இல்லைன்றதால கொண்டாட மாட்டாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். நான் அரசியலுக்குள்ள இன்டெப்த் போக விரும்பல. ஒரு படமா இதை நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த படம். அதாவது தமிழ்நாடு இன்னைக்கு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதுக்கு பின்னாடி எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டாங்கன்றத காமிச்சிருக்காங்க. இன்னைக்கு மட்டும் இவங்க இந்த மாதிரி போராடல அப்படின்னாக்கா ஒரு நாடு இங்க இருந்திருக்காது, தமிழ்நாடு ஒண்ணு இருந்திருக்காது. சோ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்கன்றது. அதனால கண்டிப்பா படத்தை பார்க்கலாம், தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருக்கு. பட் நல்லா இன்னும் கொஞ்சம் அப்படியே கொண்டு போயிருக்கலாம். அது பண்ண முடியாது. இந்த கதையை அப்படிதான் எடுக்க முடியும். 1965 போது அப்படிதான் எடுக்க முடியும். பட் ஓகே, அரசியல் திணிப்பு ஒரு சிலது இருக்கு. இவங்க பண்ணாங்க அவங்க பண்ணாங்கன்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கருணா அப்படின்னு சொல்றா வருவாப்புல, கருணாநிதி வர மாதிரிலாம் காட்டுவாங்க. அதெல்லாம் வந்து தேவையில்லையோ அப்படின்னு தோணுச்சு. இது கம்ப்ளீட்டா ஒரு மாணவர்கள் கையில எடுத்த போராட்டம். இதுல தேவையில்லாம அரசியல கொண்டு வந்து வச்சாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதெல்லாம் தவிர்க்கலாம். சுதா கோங்கரா படம் நினைச்சு வராதீங்க. இது ஒரு 1965 வந்த ஒரு வரலாற்று படம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு வாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும்.